பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நான் விசுவாசித்து கர்த்தரை துதிக்கிறேன். இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொடுத்து இந்த நாள் வரைக்கும் இருந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனம் கலங்காதிருங்கள், சோர்ந்து விடாதிருங்கள், கர்த்தரால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் நம்முடைய பலம், பராக்கிரமம், யோசனை, சிந்தனை, எல்லாவித காரியங்கள் எங்கே போய் முயற்சி பண்ணது, யார் யார் பின்னாடியே போனது, நம்பி காத்திருந்தது எல்லாம் மாற்றப்படும். அல்லேலூயா. அதெல்லாம் ஒருவேளை தோல்வியில் முடிஞ்சிருந்தா கவலையே படாதீங்க. இனி கர்த்தர் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு ஜெயத்தை கொடுத்து சாட்சியை மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். துன்பத்தின் நடுவில் உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட துன்பம் இன்றைக்கு உங்களை சூழ்ந்திருந்தாலும், உங்கள் குடும்பத்தை சூழ்ந்திருந்தாலும், அது உங்கள் வீட்டை சூழ்ந்திருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருந்தாலும், எப்படினாலும் தேவனால் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. தேவன் அதன் நடுவில் நம்மை ஏன் கொண்டு வருகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் துன்பத்தில் நடந்தார்கள். கடந்து வர செய்தவர் 40 வருஷம் மறுபடியும் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்தார். மாறா வந்தது. தண்ணீர் கிடையாத ஒரு துன்பத்தின் நடுவில் தேவன் மோசேவை கொண்டு அந்த மாறா என்ற தண்ணீரை மதுரமாய் மாற்றினார், உயிர்ப்பித்தார். வேதம் சொல்லுகிறது, நாம் சில துன்பத்தின் நடுவில் நடந்து வரும் பொழுதுதான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அதோடு கூட நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் உலகத்தையும் அறிந்து ஞானமாய், புத்தியாய், அறிவாய், தெளிவாய் வாழ முடியும். சில பாடங்களை கர்த்தர் நமக்கு துன்பத்தின் மத்தியில் தான் கற்றுக் கொடுக்கிறார். சில வியாதிகளை அனுமதித்து, சில பிரச்சனைகளை அனுமதித்து, சில ஆட்களை நமக்கு விரோதமாய் செயல்படுகிற சூழ்நிலைகளை அனுமதித்து, சில காரியங்கள் நாம் நம்பி போகும்போது தோல்வியில முடியும்படி, நமக்கு இருக்கிறதெல்லாம் சிலதெல்லாம் இழந்து போக பண்ணும்படி துன்பத்தின் நடுவில் நடக்கிற ஒரு அனுபவம் அவசியம். ஆனால் அதிலே மடிந்து போவதில்லை. தாவீதை பாருங்கள், துன்பத்தின் நடுவிலேயே நடந்து போறார். ஆனால் அவர் மடிந்து போகவில்லை. தெய்வம் துணையாயிருந்து நடத்தி முடிவிலே சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். அப்ப துன்பத்தின் நடுவில் ஒரு உயிர்ப்பித்தல் உண்டு. இன்றைக்கு வியாதியா, பலவீனமா, கடன் பிரச்சனையா, போராட்டமா, எந்த துன்பம், சமாதானம் இல்லையா, வேதனை, ஏன் வாழ வேண்டும்? இதோடன் வாழ்க்கை முடிந்தால் நலமாயிருக்கும், இனி வாழ முடியாது, வீட்டில் இருக்க முடியாது, ஐயோ எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் இந்த வாழ்க்கை எனக்கு போதும், அப்படிப்பட்ட சூழ்நிலை, கணவன் மனைவி வாழ்க்கையில பிரிந்து போக வேண்டிய அல்லது சாகக்கூடிய ஒரு எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்கள் போராடி கொண்டிருக்கலாம். எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். யாருமே நம்மை நேசிக்காத, அன்பு காட்டாத, யாருமே விசாரிக்காத தனிமை சூழ்நிலை இருக்கலாம். எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு போகலாம். அந்த துன்பத்தின் நடுவில் நடந்தால்தான் தேவனுடைய ஆறுதலை இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு கூட கர்த்தர் சரிக்கு சரி கட்டுவார். சத்துருக்கள் கோபத்துக்கு விலக்குவார். விரோதமாய் கையை நீட்டி ரட்சிப்பார். உண்மை. நீங்கள் அதை இனி பார்க்க போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, துன்பத்தின் நடுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். நீர் கல்வாரி சிலுவைக்கு மத்தியில் எல்லா துன்பங்கள் வழியாய் கடந்து போனீரப்பா. அந்த நாட்களில நீர் பிதாவை மாத்திரம் சார்ந்து கொண்டீர். நீர் தாமே ஜெயமெடுத்தீரப்பா. இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனைபடி வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் மத்தியில் நீர் ஒரு விசை கூட வல்லமை அனுப்பி உயிரடைய பண்ணும்படி ஜெபி.
அப்படி விசுவாசத்தை உயிரடைய பண்ணும். ஆண்டவருடைய நம்பிக்கை, இவருடைய ஜெப வாழ்க்கை, இவர்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை உம்மை சார்ந்து கொள்வதிலே உயிர்ப்பித்தருளும்படி ஜெபிக்கிறப்பா. இதுவரைக்கும் இருந்த அத்தனை துன்பங்கள் மத்தியில உம்மை அறிந்து உம்மை நேசிக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்க. சுற்றி இருக்கிற ஜனங்கள், குடும்பத்தின் நடுவில் இருக்கிற ஜனங்கள் யார் என்பதை அறிந்து ஞானத்தோடு, புத்தியோடு, தெளிவோடு, நிதானத்தோடு நடக்க வாழ கிருபை செய்வீரா என்று ஜெபிக்கிறேன். பாவத்துக்கு விலகி ஓட, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்வீரா. ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்ய, நீர் விரும்பாததை விட்டு விலக கிருபை செய்வீரா. அதோடு கூட உமது வலது கரம் எங்களை ரட்சிப்பதற்காய் நன்றி. சத்துருக்களுக்கு விரோதமாய் நீர் எழும்பி இதுவரைக்கும் எங்களுக்கு மத்தியிலிருந்து போராடி கொண்டிருக்கிற அத்தனை கிரியைகளையும் அப்புறப்படுத்துகிறீர். நீர் ஆசீர்வதிக்கிறீர். இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்தருளும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உயிர்ப்பிப்பார். சோர்ந்து போகாதீர்கள்.